இதுகளும் சதி பண்ணுது. அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆர்சிபி வார்சஸ் கேகேஆர் மேட்ச்சு தான் இன்றைக்கி நடந்தது. அது பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம் மைதானத்தில் நடந்தது. ஃபுல்லாக மழை, கடைசி வரைக்கும் மழை. மேட்சை இப்போ ஆரம்பிப்பாங்க, அப்போ ஆரம்பிப்பாங்க, எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா கடைசி வரைக்கும் மேட்சை ஸ்டார்ட்டே பண்ணல. ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. விராட் கோலிக்கு ஒரு சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்சிபி பேரோல் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸு, ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டு கடைசி வரைக்கும் நடக்காமையே போயிடுச்சு. கடைசியில் வந்து பிஜிஎன்லாம் வந்து மேலே பறந்துட்டுருக்குது. ஸோ அதுதான் பேரோல் பண்ணிட்டு போச்சுன்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் ஈசாலா கப் நம்பதே தான். ஏன்னா இவங்க கப் அடிக்கிறதுக்குள்ள உலகப்போர் வருது, மழை வருது, பிளேயர் இன்ஜுரி ஆகிட்டு வெளியே போகிறாங்க, எத்தனையோ சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஹோம் ஸ்டேடியம் இந்த வருஷம் ஆர்சிபிக்கு சுத்தமாக சூட்டே ஆகலை, அந்த மாதிரி இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் ஆர்சிபி டாப் ஆஃப் தி டேபிள் பிளேஸுக்கு போயிட்டாங்க, நம்பர் 1 பிளேஸுக்கு. அவங்க 17 பாயிண்ட் எடுத்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் குவாலிஃபை. இன்னும் 2 மேட்ச்சில் 1 ஜெயிச்சான்னா கம்ப்ளீட்டாக த்ரூ ஆயிடுவாங்க. ஃபஸ்ட்டு 2 பிளேஸ்லேயும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபிக்கு இந்த வருஷம் கப் அடிக்க நல்ல சான்ஸ் இருக்குது. பட் இந்த வருஷம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. இன்னும் எந்த வருஷமும் கப் அடிக்க முடியாது. விராட் கோலி ரிட்டையர்மெண்ட்டாக ஆகிட்டு கிளம்பிடுவார். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மேட்ச்சில் என்ன தான் ஆச்சுன்னா ஃபுல்லாக மழை பெய்யுது. அதாவது கேகேஆரும் சரி, ஆர்சிபிக்கு இது சரியான, ஆர்சிபிக்கு பிரச்சனை இல்லை, பட் கேகேஆருக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச்சு. பட் இருந்தாலும் கேகேஆருக்கு இந்த மேட்ச் தோற்றாங்கன்னா வெளியே, அந்த மேட்ச் ஆடாமையே தோற்று வெளியே போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மேட்ச் மழை பெஞ்ச காரணத்தினால கேகேஆர் எலிமினேட் ஆகிட்டாங்க. அதாவது மேட்ச் அபாண்டட் டியூ டு ரெயின், மேட்சை கால்ட் அப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்னென்னு தெரியல, கேகேஆர் எலிமினேட் ஆகிட்டாங்க. இந்த வருஷம் ஐபிஎல்லில் ரொம்ப வருத்தத்தை குறிக்குது. வருண பகவான் கடைசியில் கல்கத்தாவை வச்சு செஞ்சுட்டாப்பல, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன, ஸ்டில் நவ் விராட் கோலிக்கு பேரவல் நடக்குமா நடக்காதா? இப்போது அடுத்த தடவை இன்னொரு மேட்ச் இருக்குது பெங்களூர் ஸ்டேடியத்தில். அப்போயாவது மழை பெய்யாமல் விராட் கோலிக்கு பேரோல் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்சிபி ஃபேன்ஸை ஃபுல்லாமே ரெட் ஜெர்சி போடாமல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஜெர்சியோடு வந்திருக்கிறாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த ஃபேன்ஸோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் ஜெர்சியே காண, ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. ஏன்னா விராட் கோலிக்கு அந்த டெஸ்ட்டு கிரிக்கெட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பிசிசிஐ மேனேஜ்மெண்ட் பேரோல் பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அதனால் என்னமோ தெரியல, ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணலனாலும் என்னன்னா நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்திங்கன்னா ஒயிட் ஜெர்சி விராட் கோலி 18 அந்த ஜெர்சியை வாங்கி போட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ விராட் கோலிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறது நம்மளால் வேறு லெவலில் என்ஜாய் பண்ண முடியுது. இப்படியே விராட் கோலிக்கு இருந்தால் நல்லா. பட் மனுஷன் ரிட்டையர்மெண்ட்டு எதுக்கு ஆனாப்புலேன்னு எனக்கு தெரியல. இன்னும் 2-3 வருஷம் ப்ளே பண்ணியிருக்கலாம், அது என்னோடய நிபந்தனை. பட் இருந்தாலும் சரி, ஓகே, என்னோடய டேஸ் முடிஞ்சதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டை கால்டப் பண்ணிட்டார். இப்படியே போச்சுன்னா இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இன்னொரு மேட்ச் இருக்குடா சின்னசாமி ஸ்டேடியம், அங்கேயாவது மழை வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வர்ணம் பகவான்கிட்ட வேண்டுறாங்க. விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் ஆனது எப்படி பார்க்குறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.